ஒரு அடர்ந்த காட்டு வழியா துணி வியாபாரி கிளி பறந்து போச்சு. தினமும் துணி வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடும். ஆனால் அன்னைக்கு வியாபாரம் பண்ணி முடிக்க நைட்டு ஆகிடுச்சு. கிளியாருக்கு காட்டு வழியா அவங்க ஊருக்கு போக இரவு நேரத்தில் வழி சரியாக தெரியல. அதனால் கிளி, என்ன இது, நம்ம ஊருக்கு போக இந்த இருட்டில் வழியே சரியா தெரியல. இப்போ என்ன பண்றது? வேற வழியை தான் யோசிக்கணும். ஆ, இந்த காட்டுல எதுனா வீடு இருக்கான்னு முதல்ல தேடுவோம். அப்புறம் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அப்படின்னு சொன்ன கிளி ஒரு வழியாக ஒரு குருவி வீட்டை கண்டுபிடிச்சிது. கிளியார் அந்த குருவிக்கிட்ட, ஏம்மா தங்கச்சி, நான் பக்கத்து ஊருக்கு துணி வியாபாரம் பண்ண வந்தேன். நைட்டு வியாபாரம் பண்ணி முடிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இருட்டில் வீட்டுக்கு போக முடியலம்மா. இங்கே இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்க இடம் கிடைக்குமாம்மா? நான் காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிடுவேன். ப்ளீஸ்மா. அண்ணா, நீங்க சொல்றது என்னால புரிஞ்சிக்க முடியுதுண்ணா. ஆனா எங்க கூடு ரொம்ப சின்னது. எங்களுக்கே இந்த இடம் கரெக்டா இருக்கும். இல்லனா நான் உங்களுக்கு எங்க கூடயே தங்க வச்சுப்பேன். சரிம்மா, உங்கள் சுச்சுவேஷனும் எனக்கு புரியுது. வேற எதுனா இடம் இருந்தால் சொல்லேம்மா. இருக்குண்ணா, பக்கத்துல காலு சோனாக்காகவும் வீடு இருக்கு. நீங்க அங்க போயிட்டு தங்கிக்கோங்கண்ணா. அவங்க வீடு பெருசாதான் இருக்கும் அண்ணா. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி அண்ணா. கிளி அங்கேருந்து பறந்து காலுக்காகம் வீட்டுக்கு போய் கதவை தட்டி கூட்டுச்சு. வெளியே வந்த காலுக்காகம், யாரு நீ? என்ன வேணும்? எதுக்கு கூட்ட? கிளியாரு நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. இதை கேட்ட காலு வீட்டுள்ள போய் சோனாக்காகம் கிட்ட சொல்லுச்சு. உடனே சுயநலமாக யோசிச்சு கிளிக்கிட்ட இருக்க துணி பேக ஆட்டையை போட 2 பேரும் திட்டம் போட்டுட்டு வெளியே வந்து கிளியார்கிட்ட இப்படி சொல்லிச்சிங்க. கிளியாரே, நீங்கள் தாராளமாக எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கினா உங்ககிட்ட இருக்க இந்த துணி பேகை காலையில் கொடுத்துடணும், சரியா? காகங்களுடைய பேராசையை புரிஞ்சுக்கிட்ட கிளி சரின்னு சொல்லிச்சு. காகங்கள் கிளிக்கு ஒரு ரூம் கொடுத்துச்சிங்க. கிளி அங்கேயே படுத்துக்கிச்சு. மறுநாள் விடிஞ்சதும் சோனா கிளியார்கிட்ட இப்படி கேட்டுச்சு. கிளியாரே, விடிஞ்சதுமே துணி பேகை எங்ககிட்ட கொடுத்துடுவீங்கன்னு நினச்சேன். ஆமாந்தான், விடிஞ்சதும் தரேன்னு தான் சொன்னேன். ஆனால் நான் நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சா தரேன்னு சொன்னேன். ஆனால் இது புது இடமா இருந்ததால எனக்கு சரியாக தூக்கமே வரல. நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஆனால் நைட்டு நீங்கள் தங்க இடம் கொடுத்ததால நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறேன். இந்தாங்க. அப்படின்னு ஒரு சின்ன பேக்கில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்துச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அறிவை யூஸ் பண்ணி அதை ஸ்மார்ட்டாக சரி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை எஜுகஸ்ட். இந்த எஜுகஸ்டில் ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகி இன்கம் எடுக்கணுமா? எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணணும்னு A to Z சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பணம் சம்பாதிக்க ஆசையா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு எஜுகஸில் ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பணம் சம்பாதிங்க. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. உடனே ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பணம் சம்பாதிங்க.